இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாங்க, நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாவை வச்சு ஒரு பிரியாணி செஞ்சுருக்குறேங்க. சாப்பாட்டு அரிசியில் வெஜ் பிரியாணி. வாங்க நல்லா ருசியாக இந்த பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்குங்க குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் வந்து 3 ஸ்பூனும் சேர்த்திக்கலாங்க. இது கூடங்க பெரிய வெங்காயம் 2 எண்ணம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேங்க. கொஞ்சமாக புதினா தழை சேர்த்திருக்கிறேங்க. 1 ஸ்பூன் வரமிளகாய் தூளுங்க. அதை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. கருகருக்கு விடாமல் கை விடாமல் வணக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கை விடாமல் கருகருக்கு விடாமல் நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறங்க தக்காளி பழம் 2 தக்காளி பழங்க, அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். தக்காளியும் கை விடாமல் நல்லா வணக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு பிரியாணிக்கு எண்ணெய் தெளிஞ்சு வர மாதிரி வணக்கி எடுக்கிறோமோ அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஒரு பெரிய சைஸ் கேரட்டுங்க, ஒரு 6-7 பீன்ஸு கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. 3 பச்சை மிளகா, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கிறேங்க. 3 ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கிறேங்க. அது கூட உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கிறேங்க, கல்லுப்பு. கொஞ்சமாக மல்லித்தழைங்க. இதையும் நல்லா கைவிடாமல் நல்லா கலரி எடுக்கணுங்க, எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும். அது கூடங்க 1 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தூளுங்க. இதையும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இந்த டம்ளர்லிங்க 2 டம்ளர் அரிசி சேர்த்திருக்கணுங்க. அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. நல்லா தண்ணி வந்துங்க தலைப்புலன்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அரிசி களைஞ்சி சேர்த்திக்கலாங்க. அரிசி போட்டு நல்லா கலரி விட்டுங்க. இந்த டைமில் உப்பு பார்த்துக்கலாங்க. உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுங்க. நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறோம், அதனால 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க, குழஞ்சி போகாது. இப்போ குக்கர் வந்துங்க 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ மேலாலேங்க இந்த பச்சை மிளகாய் எடுத்துடலாம். பச்சை மிளகாய் எடுத்துட்டுங்க நல்லா கலரி விடலாங்க. அடி பிடிக்கலிங்க. சாப்பாடு வந்து நல்லா பளபளன்னு இருக்குதுங்க. சாப்பாட்டு அரிசிங்காட்டி நம்ம 3 விசில் விட்டு எடுத்துங்க. இதே பிரியாணி அரிசியில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே விசில் விட்டால் போதுங்க. தண்ணியும் அளவாக வைக்கணுங்க, 1க்கு 1.5 தான் வைக்கணும். சூப்பராக பிரியாணி ரெடிங்க. நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பொடி வச்சு பிரியாணி செஞ்சுருக்கிறேங்க. நல்லா டேஸ்ட்டாக நல்லா மணமாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுங்கிறது நம்ம சேனலில் போடுறோங்க, அதையும் பார்த்து அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.